நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் சார், இவங்களுக்கு சரியாயிடும்ல? அதாவது முழுசா குணமாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன்னா சந்தியாவோட 2 கண்ணுமே சீக்கிரமா குணமாயிடும் டாக்டர். முழுசா குணமாகணும்னா இன்னும் குறைஞ்சபட்சம் 1 மாசமா தான் ஆகும். சந்தியாவோட ட்ரைனிங் முடிய இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை. 1 வருஷம் வரைக்கும் அவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. இனிமே அவங்க கண்களை அவங்க பத்திரமா கவனிச்சுக்கணும். மருந்தோட சேர்த்து அவங்க கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சவிதா, நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நீங்க எங்கேயாவது தயவு செஞ்சு ஒளிச்சு வச்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த இடம் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும். நான் எல்லார்கிட்டயும் போய் இந்த ட்ரெஸ் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என் ரூம்ல வந்து தேடுவாங்க. அங்கேயும் கிடைக்கலனா கல்யாண பொண்ணுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தானே ஆகணும். என் ஐடியா எப்படி இருக்கு? சவிதா, நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மம்மி உனக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை ஆர்வமா எடுத்து வச்சாங்க. நாம இந்த மாதிரி ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க திலீப், மம்மி கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசை நொந்து போக கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இல்லனா அவங்க கிட்ட எப்பவும் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். திலீப், நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்துல திருட்டு நடக்கிறது சகஜம்தான். அதோட உங்க அம்மாக்கு இந்த ட்ரெஸ் தொலைஞ்சு போச்சுன்னு உடனே சரி என்ன பண்றதுன்னு விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாவது நான் போடுவேல. திலீப் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்க அம்மா மட்டும் இல்ல நானும் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் திலீப். ஆனா சவிதா, திலீப் இங்க பாருங்க திலீப், உங்களால எனக்காக இத கூட செய்ய முடியாதா? சரி அதை விடுங்க, இதை எங்க மறைச்சு வைக்கலாம்? திலீப் சொல்லுங்க, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணுங்க, உங்க சூட்கேஸ்ல இதை வச்சுக்கோங்க. உங்க சூட்கேஸை யாரும் தொட மாட்டாங்கல்ல? சரி. சவிதா, இதெல்லாம் சரின்னு படுதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்காக தான். பாத்தீங்களா, 2 வேலையும் முடிஞ்சது. நானும் இந்த ட்ரெஸ் போட வேணா, மம்மியும் கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? தேங்க்யூ திலீப். நான் கிளம்புறேன், இல்லனா யாராவது பாத்துருவாங்க. உங்க கண்ணு குணமாக 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாரு சந்தியா. நீங்க பாருங்க, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க சந்தியா. கடவுள் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்தானா அதுக்கான தீர்வும் கண்டிப்பா நம்ம கிட்ட தான் இருக்கும். இதுவும் குணமாக கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும் சந்தியா. நீங்க நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. வாங்க. டாக்டர் சார், இன்னொரு ரேப் கேஸ் வந்திருக்கு சார். மெடிக்கல் செக்அப் பண்ணணுமா? என்ன ரேப் கேஸா? மறுபடியும் இன்னொரு பிரச்சனையா? மறுபடியும் மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். கோர்ட்டுப்படி ஏறி இறங்கணும். எனக்கு சலிச்சு போச்சு. டபுள் ஷிஃப்ட் பண்ணி பண்ணி எனக்கு சலிச்சு போச்சு. நீ ஒரு வேலை பண்ணு, அவங்கள போய் புரிய வை. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்னால எதுவும் ஆகாதுன்னு சொல்லு. சரிங்க சார். நில்லு. நானே பேசுறேன். சரிங்க சார். வணக்கங்க. வணக்கம். வார்ட் பாய் சொன்னா நீங்க ஏதோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைக்க விரும்பல.
இந்த மெடிக்கல் டெஸ்ட்க்கு அப்புறம் உங்க பொண்ணு இனிமே எதிர்காலத்துல அம்மாவாகிற தகுதியவே இழந்துருவா. எனக்கு இந்த டாக்டர் தேவையில்லாம உங்களை பயமுறுத்துறாரு. நான் சொல்றதை கேளுங்க. நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. டாக்டர் கரெக்டா தான் சொல்றாரு. கோர்ட்டு கேஸ்னு போய் மாட்டிக்காதீங்க. ஏறி ஏறி இறங்குறதுனால செருப்பு மட்டும்தான் தேயும். உங்க பொண்ணு கிட்ட என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அங்க எல்லாரும் முன்னாடி உங்க பொண்ணு பதில் சொல்லிதான் ஆகணும். நில்லுங்க. யார் நீங்க? நாங்களும் இதே ஊர் தான். அங்கிள், ஆண்டி, என்ன பண்றீங்க? எதுக்காக இப்படி கோழையா இருக்கீங்க? இது உங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற போராட்டம். எந்த ஆள் இன்னைக்கு உங்க பொண்ணோட மானத்தை அடிச்சானோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற போராட்டம் இதுங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, அவன் சட்டத்தை பலகீனமா நினைச்சு அவனோட பலத்தை காமிச்சிருக்கான். இங்க பாருங்க அங்கிள், நீங்க எந்த பயமும் இல்லாம மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக நிச்சயம் நீங்க போராடியே தெரியணும். நியாயப்படி பார்த்தா தப்பு செஞ்சவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். பாதிக்கப்பட்டவ எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? நியாயத்தை கேட்கறது ஒவ்வொரு குடிமகனோட உரிமை. நீங்க உங்களோட உரிமைக்காக தானே போராடுறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்க பொண்ணுக்கு உடல் ரீதியா எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. இவர் சொல்றதெல்லாம் போய். இங்க பாருங்க, உங்களை எல்லாரும் கடவுளா மதிக்கிறாங்க. உங்களை தான் நம்புறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாத்துறது ஒரு புனிதமான தொழில். ஆனா நீங்க உங்களோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் தப்பா பண்றீங்க. இந்த தொழிலுக்கு துரோகம் பண்றீங்க. இந்த தொழிலையே அசிங்கப்படுத்துறீங்க. இதை விட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொண்ணுனால இனிமே தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? நீங்க சொல்றது சரிதான். இனிமேல் வாழ்நாள் முழுக்க இந்த பொண்ணால வெளியில தலை காட்ட கூட முடியாது. என்ன நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? முக்கியமா நீங்க தான் இந்த மாதிரிலாம் பேசாம இருக்கணும். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ இந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி சொல்றீங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொண்ணு தாங்கிறது எல்லாருக்குமே தெரியுதுல்ல. இந்த பொண்ணு ஒருத்தனோட மகன்றதை மறந்துட்டு பேசாதீங்க. மனிதாபிமானத்தோட உங்களால் இந்த பொண்ணு அரவணைக்க முடியாம போனாலும் சரி, அதுக்காக உங்க வார்த்தையால் காயப்படுத்தாது. ஒருவேளை இதே பொண்ணு உங்க குடும்பத்துல ஒருத்தையா இருந்தா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க இதே மாதிரி தான் பேசிட்டு நிப்பீங்களா? இந்த அறிவுரையெல்லாம் முதல்ல நிறுத்திக்கப்பா. எங்க பொண்ணுங்கெல்லாம் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட்டுக்கணும், ஒழுங்கா எந்திரிக்கணும், உட்காரணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா பார்க்காதவன் கூட நின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் போவான். ராத்திரி எல்லாம் பசங்களோட ஊர் சுத்துறாளுங்க. பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சு போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஏடகுடமா நடந்தா எல்லா பழியையும் தூக்கி ஆம்பளை பசங்க மேல போட்டுட்டு அப்பாவி மாதிரி அழுதுகிட்டே நிக்க வேண்டியது. ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க பாட்டுக்கு ரொம்ப சுலபமா இந்த பொண்ணை ஒரு நொடியில் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. எனக்கு என்னவோ இது உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணுன்னு தோணுது. என்ன கேட்டா நீங்க இந்த பொண்ணை மட்டும் இல்ல, இந்த காலத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களையும் நீங்க எல்லாம் சேர்ந்து குறை மட்டும்தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பொம்பளையா இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட வலியை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க. இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற பொம்பளைங்க தான் இன்னைக்கு இந்த நாட்டையே பலவீனமா மாத்திட்டு இருக்கீங்க.
ஆனா உண்மையான குற்றவாளிங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க ரொம்ப சாதாரணமா கடை வீதியில சுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தங்க துணியை ஒழுங்கா போட்டுக்கிறத வச்சோம், எப்படி வாழ்றாங்கன்றத வச்சோம் அவங்களோட குணத்தை எடை போடுற வேலையை புத்தி உள்ளவன் பண்ண மாட்டான். பலாத்காரம் செய்யப்பட்ட பொண்ணுக்கு அவ அடைஞ்ச துன்பத்தினால வலி ஏற்படுறதில்ல, அதை எதிர்த்து போராடுறப்போதான் அவ பலாத்காரத்தோட முழுமையான வலி அனுபவிக்கிறா. இது சம்பந்தமா போலீஸ் கிட்ட போனா அவளை என்னென்னமோ கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இந்த பொண்ணு மேலதான் எல்லா தப்புங்கிற மாதிரி அவ பக்கமே எல்லாத்தையும் திருப்பிடுறாங்க. அதுவும் பத்தாதுன்னு நம்மளோட இந்த சமூகம் வேற. இங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம உங்களை மாதிரி பொம்பளைங்க அவளை இன்னும் காயப்படுத்துறீங்க. எதை பத்தி யோசிக்காம அவளை நோக்கடிக்கிறீங்க. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. அங்கிள், ஆண்டி, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கட்டுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். பலாத்காரத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்காகவே நாம ஒரு கழகம் ஆரம்பிக்கணும். ஒரே கூரைக்கடியில போலீஸ், மெடிக்கல், சட்டம் எல்லாத்தோட உதவிகளும் அவளுக்கு கிடைக்கணும். அப்பதான் பாதிக்கப்பட்டவங்க அங்க இங்க ஓட வேண்டிய அவலம் ஏற்படாது. ஐயா நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம், வாங்க. அம்மா பிரீத்தி, நீ ஒண்ணு பண்ணுமா, ஒரு பேப்பரை எடுத்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இல்ல அவங்களோட பேரை எல்லாம் எழுதி வை. கல்யாணம் முடிஞ்ச உடனே துணிமணி, பணம், ஸ்வீட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சரிங்க அத்தை. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அப்பா, என்னாச்சுன்னு பாத்தீங்களா? என்னாச்சுமா? என்னோட அந்த முகூர்த்த ட்ரெஸ்ஸும் செருப்பும் காணாம போச்சு. யாரோ திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? என்ன? இது எப்படி நடக்கும் சவிதா? நீதான் அத அவசரத்துல எங்கேயாவது வச்சிருப்ப, போய் பாரு. கொஞ்சம் பொறுமையா தேடி பாரு. ரூமை விட்டு எங்க போயிருக்க போகுது? அம்மா, நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன். ஒரே இடம் விடாம நல்லா தேடிட்டேன். எங்கேயோ திருடி போச்சுமா. நீ ஒண்ணு பண்ணுமா, வா, நானும் உன் கூட வந்து தேடுறேன். அட அங்கதாமா இருக்கும், வா சரோஜா, வா வா போலாம். பாருங்கம்மா, பாருங்க, நான் ரூம் மொத்தமும் தேடிட்டேன். இரு, ஆனா நான் பார்க்கறேன். எங்கேயுமே இல்ல. இங்கதான் எங்கேயாவது இருக்குமா? வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பேன். ஆண்டவா ராமா, அந்த ட்ரெஸ் எப்படி காணாம போகும்? அம்மா பிரீத்தி, நீ கதவை சரியாதானே பூட்டிட்டு வந்த? நல்லாதான் போட்டுனேன் அத்தை. எல்லா ஜாமானையும் உள்ள வச்சு நல்லா போட்டிருக்கேனான்னு பார்த்துட்டு தான் வந்தேன். எப்படி திறந்தாங்கன்னு. பூட்டின ரூம்ல இருந்து ட்ரெஸ் எப்படி காணாம போகும்? ஆண்டவா ராமா, இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துல அந்த ட்ரெஸ்ஸை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அது சம்பந்தி அவங்க மாமியார் ஞாபகார்த்தமா கொடுத்தது. சம்பந்திக்கு நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பதில் சொல்றது? இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, எனக்கும் எதுவுமே புரியல. என்னோட கல்யாண ட்ரெஸ்ஸே காணாம போயிடும் நான் நினைச்சே பார்க்கல. என்னாச்சு சவிதா? என்னாச்சுமா? சந்தியாக்கா, சவிதாவோட கல்யாண ட்ரெஸ்ஸும் செருப்பும் திருட்டு போயிடுச்சு. சந்தியாக்கா, திருட்டு போயிடுச்சா? என்ன திருட்டு போயிடுச்சா? ஆமா சந்தியாக்கா, நாங்கெல்லாம் ரூம் பூரா தேடி பார்த்துட்டோம். ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. எல்லா ஜாமானையும் ரூம்குள்ள கொண்டு வச்சுட்டு போட்டுட்டு வந்ததே நான் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி திருட்டு போயிருக்கும்னு தெரியல. சவிதா, சவிதா, நானும் அவரும் வெளியே போகும்போது நீ பிரீத்தியை பார்க்க போறேன்னு தானே சொன்ன. போறதுக்கு முன்னாடி நீ ரூம்ல இந்த ட்ரெஸ்ஸை பாத்தியா? அது
அண்ணி எனக்கு ஞாபகம் இல்ல. ரூமுக்குள்ள வெளியால் வரவும் வாய்ப்பில்லை. அப்படிதானே சவிதா? யாராவது ஒரு ரூமுக்கு வந்தாங்களா என்ன? அப்படின்னா எப்படி அந்த ட்ரெஸ்ஸும் செருப்பு மட்டும் திருடி போகும்? உன்னோட எல்லா நகைகளும் இங்கதான் இருக்கு. திருட்டு போயிருந்தா முக்கியமா நகை தானே போயிருக்கணும். எனக்கு எதுவுமே புரியல. அவங்க மம்மி அவங்களோட மாமியார் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அன்பா கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்கம்மா, நான் அவங்க கிட்ட போய் அவங்க ட்ரெஸ் தொலைஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்லுவேன்? யாரும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. நகையெல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா ட்ரெஸ்ஸும் செருப்பு மட்டும் காணோம்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க கொடுத்த ட்ரெஸ் காணாம போச்சுன்னு சொல்றது? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. ஆனா ட்ரெஸ் காணோம். இங்க பாரு, இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றத முதல்ல நிறுத்து. எனக்கு தெரியும் அந்த ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். அம்மா எங்க ரூமுக்கு எதுக்கு வந்தாங்க? என்னது அம்மா என்ன பண்றாங்க? சம்மந்தி, இது சவிதாவோட கல்யாணத்துக்காக செஞ்ச இனிப்பு. இதோட உங்களுக்கு பரிசையும் வச்சிருக்கேன். ஏன்னா கல்யாண அவசரத்துல ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ. அத்தைக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இந்த ராத்திரியில இந்த பரிசு கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்காங்க? கொடுங்க சம்பந்தியம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். இந்தம்மா, நீயே உன் அம்மாவோட பேக்ல பத்திரமா எடுத்து வை. சம்பந்தி இங்க வைங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல சம்பந்தி, கல்யாண வேலைகள்ல எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ. இந்த சாமானெல்லாம் எடுத்து வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? போமா மீனாட்சி, இதையெல்லாம் பத்திரமா உங்க அம்மா பேக்ல கொண்டு போய் வை. இந்தா என்கிட்ட குடு. நான் வச்சுக்கிறேன். அத்தை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, கொடுங்க. அத்தை சொல்றது கரெக்ட் தான். கல்யாண வீடாச்சே, யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? குடி. போமா, சீக்கிரம் போய் எடுத்து. நான் கொண்டு போய் பத்திரமா வைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவ எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருவா. இந்த பேக்ல வைக்கிறேன். மீனாட்சி, அதெல்லாம் கண்ணாடி சாமான், பார்த்து பத்திரமா எடுத்து வை. நான் எடுத்து வைக்கிறேன், நான் வச்சுக்கிறேன்.
சொன்னா கேளு. பரவாயில்ல, நான் என்ன சம்பந்தியம்மா? நீங்க முதல்ல எழுந்திருங்க. வாங்க. நானே எடுத்து வச்சுக்கிறேன். அட வாங்க சம்பந்தி. உங்க பொண்ணு எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிருவாங்க. நீங்க வாங்க. 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 சொன்னா கேளுங்க. இல்ல நான் வந்து சரி இருங்க, நீங்க நான் இங்க உட்காருங்க. நான் எடுத்து வைக்கிறேனே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்து வைப்பா. அத்தை என்ன பண்றாங்க? இது எல்லாத்தையும் எடுத்து நானே உள்ள வச்சிடுறேன். மீனாட்சி, பேக்ல இருக்கிறத எடுத்தா தான் மீனாட்சி எல்லாத்தையும் உள்ள உள்ள எழுந்து போ. இரு, எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன். போ. ஐயோ அத்தை நானே எடுத்து பரவாயில்ல, நான் நீங்க வச்சுக்கிறேன். போய் வைங்க. கடவுளே, எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கணும். அத்தைக்கு என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியலையே. அத்தை நானே எடுத்து வைக்கிறேன் அத்தை. இருங்க. இருக்கட்டும் மீனாட்சி. உள்ள இருக்கிற சாமான எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கண்ணாடி சாமான உள்ள வச்சிடலாம். என்னது இது?